ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 4வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு தர வரிசையை ஏற்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறியாமையினாலோ பலவீனத்தினாலோ அல்லது பாவம் செய்கிறோம் என்கிற உணராமல் ஒருவன் செய்துள்ள பாவத்துக்கோ நிவாரண பலியாக தேவன் இந்த பலியை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும். துணிகரமாக வேண்டுமென்றே தெரிந்து செய்த பாவங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லி என்னாகமம் 15:30-31 ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் எடுத்து எழுதுகிற பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது அறிந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறது போல உணர்ந்து திட்டமிட்டு செய்கிற அந்த பாவங்களுக்கு அவர்கள் நியாய தீர்ப்பையையும் மரணத்தையும் தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாவ நிவாரண பலியை போன்றதே குற்ற நிவாரண பலி. அதற்கு அடுத்தபடியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒருவன் மற்றொருவனை தாக்கி காயப்படுத்தினாலோ அல்லது அதுபோன்ற வேறொரு பாவம் செய்தாலோ குற்றவாளியாகிவிட்டால் அவனுக்காக குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த 2 பலிகளும் கட்டாயமாக அவர்கள் செய்தாக வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவ நிவாரண பலி கிறிஸ்துவினுடைய பாவ நிவாரண மரணத்திற்கு அது நிழலாக காட்டப்படுகிறது. நம்முடைய பாவங்களை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு பிராயச்சித்தமாக அவர் நம்முடைய தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு பாவ நிவாரண பலியை காட்டிலும் கிறிஸ்துவினுடைய அந்த பாவ நிவாரண பலி அது முழுமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகத்தின் அனைத்து பாவங்களுக்கும் ஒரே பாவ நிவாரண பலியாக ஒரே தரம் மரித்து அந்த காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி முடித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய அந்த பிராயச்சித்த இரத்தம் நம்முடைய தவறுகளும் பலவீனங்களும் தெரியாமல் செய்த பாவங்களும் அது நம்மை விட்டு கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதற்காக அது சிந்தப்பட்டது என்பதை நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. தேவனுக்கு எதிரான ஒரு கலக குணத்தால் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிராக நாம் செய்யும் பாவம் நம்மை நியாய தீர்ப்பிலும் ஆவிக்குரிய மரணத்திலும் நம்மை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அதாவது இயேசுவே இந்த மீட்பின் திட்டத்தை அறிவித்தார். அவரால் ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள் நமக்கு அவைகளை சொல்லி கொடுத்தார்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் நம்மை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு அறிவித்தார், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அறிவித்தார்கள், அநேக அற்புத அடையாளங்கள் வரங்களினால் நடைபெற்றது. தேவனே
அங்கே இயேசுவை குறித்த சாட்சியை கொடுத்தார், அற்புதங்களை அங்கீகரித்தார். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்து நிறைவேறின இந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்த பின்பு தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து அவரை கஷ்டப்படுத்துகிற பாவங்களை வசனங்களை தெரிந்த பின்பும் செய்தோம் என்று சொன்னால் அது அறிந்து செய்கிற பாவம். அதற்கு நியாய தீர்ப்பு, ஆவிக்குரிய மரணம் இவைகள் நிகழ்ந்துவிடும் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், அப்புறம் 31ஆம் வசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அத்தனையாக பாவத்துக்கு விரோதமாக பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்த தேவன் நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அறியாமல் செய்கிற பாவம் ஆசாரியன் செய்திடலாம், அதே போல் ஜனங்கள் செய்திடலாம், பிரபுக்கள் செஞ்சிடலாம், ஏழைகள் பாவம் செஞ்சிடலாம். அதற்கான பட்டியலை தான் இங்கே கொடுக்குறாரு. ஆனால் அறிந்து செய்கிற அந்த பாவங்களுக்கு கொடிய தண்டனை வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அறிந்து செய்கிற பாவம், அறியாமல் செய்கிற பாவம். இங்கே அறியாமல் செய்கிற பாவத்திற்காக, அதாவது நம்முடைய பலவீனத்தில் நான் பாவம் செய்கிறேனே சொல்லி தெரியாமல் அப்படி நம்ம செய்கிற இந்த பாவங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த செய்கிற பாவங்களுக்காக ஆண்டவர் இங்கே அவர் இந்த பலியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதில் முதல்ல நம்ம பார்த்தோம் தகன பலி, காளை, வெள்ளாட்டுக்கடா, அதே போல் அவைகளில் ஆண் பறவைகள் இவைகளெல்லாம், அதாவது ஏழைகளுக்காக புறா குஞ்சிலாம் ஒரு ஊனமும் குறைபாடும் இல்லாமல் அது படைக்கப்பட்டதை பார்த்தோம். அது தானாக செய்கின்ற ஒரு வழிபாடாக தேவனுக்கு தம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து செய்கிற அந்த சர்வாங்க தகன பலியை குறித்து நம்ம பார்த்தோம். போஜன பலியில் தானியம், மெல்லிய மாவு, ஒலிவ எண்ணெய், தூபவர்க்கம், சுடப்பட்ட அப்பம், அதாவது புளிப்பில்லாத அப்பம், உப்பு இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டது. புளிப்பையும் தேனையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுவும் தானாக முன் வந்து செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறை. தேவனுடைய நன்மைகளையும் பராமரிப்பையும் நினைத்து செலுத்துகின்ற ஒரு பலி. தேவனிடம் பற்றுதலையும் பக்தியையும் இது நம்மை காட்டும்படியாக செய்கின்ற பலி. அதே போல் சமாதான பலி, மந்தையிலிருந்து அல்லது தொழுவத்திலிருந்து ஊனம் மற்றும் குறை எதுவும் இல்லாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அங்கே படைக்கின்ற காரியம், தானாக முன்வந்து செய்கின்ற ஒரு வழிபாடு. நன்றி செலுத்தவும் ஐக்கியப்படுதலுக்குமான ஒரு செயல். இது ஐக்கிய திருவிருந்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் தான் பாவ நிவாரண பலியை பார்க்கிறோம். இதில் அங்கே வரிசையாக ஆண்டவர் சொல்கிறார், பிரதான ஆசாரியன் அவன் மனுஷன்தான், அவன் பாவம் செய்தான்னா அவன் இளங்காலையை கொண்டு வரணும். அதே போல் ஒரு தலைவன் அவன் செய்தான்னா அவன் ஒரு ஆண் ஆட்டை கொண்டு வரணும். அதாவது பிரபு செய்தான்னா பெண்ணாடு அல்லது ஆட்டுக்குட்டி சாதாரண மக்கள் கொண்டு வரணும். புறா அல்லது புறா குஞ்சுகள், அது குற்ற நிவாரண பலி 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. ஏழைகள் கொண்டு வரணும். அந்த புறாவையும் புறா குஞ்சையும் கொண்டு வர முடியாத ஒரு ஏழை இருந்தான்னா, மிகவும் ஏழை இருந்தான்னா, எப்பாவில் 10ல் 1 பங்கு மாவு அவன் கொண்டு வரணும். இவைகள் அறியாமல் செய்த குறிப்பிட்ட பாவத்துக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு பிராயச்சித்த பலி. பாவத்தை அறிக்கை செய்வதும், பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி நிற்பதும், பாவத்தின் அந்த அசுத்தத்திலிருந்தும் தீட்டிலிருந்தும் சுத்திகரித்து வாழ்கிறதற்கும் இந்த பலியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இது
பலியிடப்படுகின்ற மிருகமானது பாளையத்துக்கு வெளியே கொண்டு வரப்பட்டு அது பலி செலுத்தப்பட்டது. அதாவது சாம்பல் கொட்டப்படுகின்ற இடத்துல இந்த பலியானது செலுத்தப்பட்டது. பாவம் முற்றிலுமாக நீக்கப்படுகிறதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு பாளையத்துக்கு புறம்பே கொல்கதா மேட்டில் பலியிடப்பட்டதை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எருசலேம் நகரத்துக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு தமது சொந்த இரத்தத்தை சிந்தி தமது மக்களை அவர் பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்தமாக்கும்படியாக பலியானார் என்று சொல்லித்தான் நம்ம யோவான் 19:17-18 நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்குமாக இந்த பலியானது செலுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவ நிவாரண பலி, மீட்கப்பட்ட விசுவாசிகள் அறியாமையில் செய்த பாவங்கள், பலவீனங்களில் செய்கிற பாவங்கள், இவைகளிலிருந்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பலி. ஆகவே நாமும் இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகளை விட்டு விலகி இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலிருந்து வெளியேறி பாளையத்துக்கு புறம்பே சென்று ஒரு பரலோக நகரத்தை நாடும்படியாக நான் வந்திருக்கிறேன், என் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றியையும் நான் தேவனுக்கு செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தின் பற்றுதலிருந்து நம்ம விடுதலை பெற்று பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை சுமந்து கொண்டு சென்ற அவருக்கு பின்பாக நாம் செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய பற்றுகளிலிருந்து, உலகத்தினுடைய பிடியிலிருந்து, நாம் பலவீனப்பட்டு கிடக்கிற பாவங்களிலிருந்து நாம் முழுவதுமாக விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும் என்பதற்காக இந்த பலி ஏற்படுத்தப்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நமக்காக கிறிஸ்துவே இந்த பாவ நிவாரண பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் மாத்திரம்தான் இருக்குது இந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு. இந்த பாவ நிவாரண பலியினுடைய எபிரேய சொல் கட்டாத் என்று அழைக்கப்படுகிறது. அறியாமையினால் செய்யப்படுகின்ற பாவங்களுக்காக ஏறெடுக்கப்படுகின்ற பலி. பாவத்தை மன்னிக்கவும் பாவியின் மனதிலிருந்து அந்த குற்ற உணர்வை நீக்குவதற்காகவும் இந்த பலியானது ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஆசாரியர்கள், இஸ்ரவேலருடைய சபையார்கள், பிரபுக்கள், சாதாரண மனிதர்கள், ஏழைகள், பரம ஏழைகள், இவர்கள் எல்லாருக்குமே என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது கிறிஸ்துவினுடைய பலியாகுதலின் நிழல் உருவம் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? குற்றம் செய்தவன் குற்றமற்ற விலங்கை கொண்டு வருவது நமக்காக பலியான குற்றமற்ற கிறிஸ்துவை அது காட்டுகிறது. குற்றம் செய்தவர்கள் மிருகத்தின் மீது கை வைப்பது குற்றமற்ற கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாவங்களை நாம் சுமத்துகிறதை அது காட்டுகிறது. இரத்தம் சிந்துதல் கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதலை காட்டுகிறது. இரத்தத்தை தெளித்தல் அது இது ஒரு பலி இரத்தம் அப்படிங்கிறதை காட்டுகிறது. தகனித்தல் என்பது நமக்காக நியாய தீர்ப்பை ஏற்ற கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தகனிக்கப்படுதல், முழுவதுமாக தகனிக்கப்படுதல் என்பது தேவன் நம்ம மேலே வச்சிருந்த அந்த நியாய தீர்ப்பை அவர் தன்மேல முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டுகிறது. பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கின்ற அந்த நிலை, பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட அந்த கொல்கதா மேட்டில், கல்வாரி மலை மேட்டில் அவர் பட்ட பாடுகளை, அந்த காரியத்தை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதில் நம்முடைய கடமை என்ன? அறிந்தும் அறியாமலும் பாவங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட உலக மக்களின் விடுதலைக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணமாகும். பாவிகளுக்காக பலியாக மாண்டு மீண்டும் உயிரோடு கூட எழுந்த அவரில் பாவ மன்னிப்பை கண்டடைய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உலகில் எந்த ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு ரட்சிப்பினுடைய மார்க்கம் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் ரட்சிப்பு மார்க்கத்தின் ஒரே வழி. இந்த ரட்சிப்பை கண்டடைந்தவர்கள் நம்ம ரட்சிப்புக்கு ஏற்றபடி வாழணும், அதை அறிவிக்கணும். இதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. இவை இரண்டும் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை ஏனதானோ என்று வாழ்கிற ஒரு பொருளற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ரட்சிப்புக்கு ஏற்றபடி நடக்கணும், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். நாம் அறிந்தோ அறியாமையிலோ இத்தகைய பாவ தீங்குகளுக்குள்ளே விழுந்து கிடந்தோன்னா
கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கிடைக்கின்ற அந்த பூரண மீட்பை நாம் பற்றி கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே விழுந்த வீழ்ச்சிகளை விட்டுட்டு நம்ம மேலே வெளியே வரும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தால் நீக்க முடியாத, கழுவி சுத்திகரிக்க முடியாத எந்த ஒரு பாவமும் இல்லை. இந்த பாவ நிவாரண பலி கட்டாயம் செலுத்தப்பட வேண்டிய பலி, ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட பலி, பிரதான ஆசாரியனுக்காக, பிரபுக்களுக்காக, இஸ்ரவேல் சபை மக்களுக்காக, அதே போல் ஏழைகளுக்காக, மிக மிக ஏழைகளுக்காக, இவைகள் எல்லாருக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட பலி. அதே போல் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக நம்மை ஒப்பு கொடுத்தபடியினால் உலகம் முழுவதுக்குமாக ஏற்படுத்தப்பட்ட பலி. இந்த பலியை நாம் நம்பி விசுவாசித்து என்னுடைய அறியாமையினால், ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், என் பலவீனத்தினால் நான் செய்த பாவங்கள், ஆண்டவரே என்னால் முடியாமல் நான் செய்துவிட்ட பாவங்கள், இவைகளுக்காக பிராயச்சித்தம் தேடி உம்முடைய இரத்தத்தை நம்பி வந்திருக்கிறேன். நீர் என்னை கழுவி சுத்திகரித்தால் குற்றமற்ற ஒரு மனசாட்சியை உடையவனாக இந்த உலகத்தில் ரட்சிப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். உம்முடைய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்கிற காரியத்தோடு கூட நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.